வேர்ல்ட் ஹாப்பினஸ் டே அதுவுமா என்ன இப்படி சோகமாக்கி சரக்கடிக்க வச்சிட்டாலேடா. ஏண்டா நீ எல்லாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டாடா. நான் எவ்வளவு சோகமா இருக்கேன், நீ சந்தோஷமா சரக்கு ஊத்திட்டு இருக்க. சரக்க பார்த்த உடனே சந்தோஷம் தானா உள்ள வந்துருது மாப்ள. இப்ப சோகமா இருக்கிறவன் ஏன் சரக்கு அடிக்கிறான்? சோகத்தை மறந்து சந்தோஷமா இருக்கத்தான். இப்ப நீ என்ன பண்ற? ஒரு பெக்க போடு, எல்லாத்தையும் மறந்து வேற மாதிரி ஆயிடுவ. குடிக்கிறது பேட் ஹாபிட்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஆனா நானே இப்ப அந்த தப்ப பண்ண போறேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரவுடி பேபிடா. ஏன்டா கத்துற? கத்தாத. மாப்ள சம்பாசா இருக்கடா. அப்படி கிருன்னு ஏறுதுடா. அதுக்குள்ள குடிச்சிட்டியா? எங்க சரக்கு அப்படியே இருக்கு, குடிக்கவே இல்லையே. மூந்து பார்த்தல? ஆமா. அதிலே போதை ஏறிச்சுடா. இதுக்குதான் புதுசா குடிக்கிறேன்றவன் கூட குடிக்கவே கூடாது. மாப்ள நான் ஒன்னு சொல்லவா? மூக்க புடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரே கல்பா அடிச்சிரு. அப்படியா? ட்ரை பண்ணு. ஏண்டா இப்ப நம்ம எதுக்காக சரக்கு அடிக்கிறோம்? நீ சோகமா இருக்கல, அதுக்காக தான் குடிக்கிறோம். அப்ப நான் தானே முதல்ல குடிக்கணும், எனக்கு அப்புறம் தான் நீ குடிக்கணும். நான் குடிச்சதுக்கு அப்புறமா நீ குடி. மச்சி சரக்கு சூப்பர்ரா. மூக்கிட்ட கொண்டு போன சர்ன்னு ஏறுது. சரிடா குடிடா. மூந்து பார்த்தாலே ஏறுது, இதே நம்ம குடிக்கணும். இப்படி குடிப்பியா மாட்டியா? தெரியாது, ஆனா நான் குடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ குடிக்கணும். உலகத்திலேயே அக்கிரமமான கொடுமையான கொடூரமான விஷயம் என்னன்னு தெரியுமா? தெரியாது, நீயே சொல்லு. நல்லா குடிக்கிற முன்னாடி சரக்கு வச்சுக்கிட்டு அவனை குடிக்க விடாம பண்றதுதான். குட் ஒன். மச்சான் சரக்கு உண்மையிலே சூப்பர்ரா. வேணாண்டா. என்னாச்சு? யாரோ உள்ள இருந்து பூட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி மொட்டை மாடி கதவை யாரும் பூட்டிட்டு இருக்க மாட்டாங்க. யார் இருக்காங்கன்னு தெரியலையே. கதவு தட்டி கேளு. ஹலோ, யார் கதவு பூட்டினது? நிம்மதியா சரக்கு அடிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. மோந்து பார்க்க கூட விட மாட்டாங்கன்னு சொல்லு. டேய், நான் அப்படித்தான் மோந்து பாப்பேன். ஹலோ, யார் இருக்கீங்க உள்ள? ஐயா, என்னதான் வேணுமா உங்களுக்கு? கேளு. நான்சென்ஸ். அப்பா போயிட்டான். கதவு தரங்க. ஏய், என்ன வேணும் உனக்கு? நீதானா அண்ணன்? ஆமா, வேற யார் இருப்பாங்க? ஆமா, நீ எதுக்கு கதவை பூட்டி வச்சிருக்க? கதவு தர. கதவு திறக்கணுமா? எதுக்கு நான் கதவு திறக்கணும்? முடியாது, கீழே போ. கதவை பூட்டி வச்சுட்டு அப்படி என்னடா பண்ற? டக்குன்னு கேட்டா இப்ப என்ன சொல்லலாம்? அது நானும் சசியும் பிசினஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரவுடி பேபி பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்க பிசினஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணேன்னு சொல்றான். சம்திங் ராங். டா வரேன். நீ வந்தா டிஸ்டர்ப் ஆகும், முதல்ல நீ கீழே போ. சரி வாங்க கீழே போலாம். அப்பாடா, நம்பிட்டா. ஹே, அவனுக்கு தான் ஏதோ சொல்றானுங்கன்னா நீயும் நம்பி கீழே போலான்னு சொல்ற. என்ன குசு குசுன்னு பேசிக்கிறாங்க? பிசினஸ் விஷயம் பர்சனலா பேசணும்னா ரூம்ல போய் பேசலாம்ல. அது என்ன கதவை மூடி வச்சுன்னு பேசுறது? அதானே. மாப்ள என்னவா? இருடா. பிசினஸ் விஷயமா பேசுறதா இருந்தா ஒரு ரூம்ல போய் பேசலாம்ல. அதையே மொட்டை மாடியில பேசிட்டு இருக்கா?
பிள்ளை கேட்க மாட்டாளே. ஆமா, இப்ப அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே இங்க இருக்கிற யாருக்குமே உன்னை பிடிக்கல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நீ நடந்துக்கணும் தான் நான் இந்த வீட்ல உன்னை தங்க வச்சிருக்கேன். நீ என்னடானா அதை புரிஞ்சுக்காம இப்படி ஊர் சுத்திட்டு வந்திருக்க? இதுக்காகவா நீ இங்க இருக்க? இல்ல அண்ணி, நானும் என்னென்னவோ பண்ணி பாக்குறா, யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குதே. உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபுல் மைண்ட் செட்ல இருக்காங்க. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பூஜா, இந்த வீட்ல உன்னை யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ தெரியாது. ம், பிரபுக்கு மட்டும் உன்னை பிடிச்சா போதும். ம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே அண்ணி, நீங்க போங்க, நான் வரேன். ஐயோ டார்ச்சர் நம்பர் 2 வந்துருச்சுடா. இப்போ என்ன பண்றது? ஏய் வாடா ஒளிஞ்சுக்க. வாங்க வாங்க ஒளிஞ்சுக்கோ. ஏய் லூசுங்களா, யாரா டார்ச்சர் நம்பர் 2? அது ஒரு லூசுங்க. ம். அப்போ நம்பர் 1 யாரு? அது நீங்க தாங்க. ஏய், நான் டார்ச்சரா? ஏங்க, நம்பர் ஏங்க. 1 வேறயா? கூல் 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 கூல். இவ வாய் தவறி உண்மையை சொல்லிட்டான். ஆ? இல்ல 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 இல்ல, நான் வாய் தவறி உண்மையை சொல்லிட்டேன். டேய். ஐயோ. நீங்க யார வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். பிரபு, ம். ம். லேட் பண்ணா அப்புறம் வீட்ல போட்டு காட்டிடுவேன். இருங்க இருங்க இருங்க, கூல். ம். இப்போ ஒரு ராட்சசி என் பேரை ஏல விட்டுட்டு வரா பாத்தீங்களா? அவளை விரட்டதான் பிளான் பண்ணோம். ம். ம். ஆமாங்க, டார்ச்சர் நம்பர் 2 வரட்ட தான் பிளான் பண்ணோம். நீங்க நம்பர் 1, அதனால இருந்துட்டு போங்க, பிரச்சனை இல்ல. அவ்வளவுக்கு விரட்டுறதுக்கு பிளான் பண்ணீங்க? அது ஏன் கேக்குறீங்க? அவ என்ன லவ் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. ம். இத்தனைக்கும் நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. அப்போ என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா தெரியுமா? ஏங்க, நீங்க என்னங்க யோசிக்கிறீங்க? ஆ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யார் அது? அவ வேற யாரும் இல்லைங்க, எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காங்களே, அவரோட தங்கச்சிங்க. ஓ. ஆனா நம்புற மாதிரி இல்லையே. உன்னையா ஒருத்தி விரட்டி விரட்டி லவ் பண்றா? ஏங்க, எனக்கு என்னங்க குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, இல்ல பர்சனாலிட்டி தான் இல்லையா? இல்ல பயந்தா இல்லையா? இல்ல மாப்ள, நானும் என் பங்குக்கு ஏதாவது சொல்லணும்ல. ம். ஆ. அடுத்த வாட்டி வாயை திறந்த வாயில ஆசிட் ஊத்துவேன். வேணாம் மாப்ள, உள்ள வெந்துரும். ம். அப்ப ஒழுங்கா வாயை திறக்காம இரு. பிரபு, எங்க போயிட்டா இவ? பிரபு, ஹாய், யார தேடுற? எங்க பிரபு? பிரபுவா? மேல மாடியில இருக்கான். சீக்கிரம் போ, பால்கனில தனியா நிக்கிறான். ஆ. ம். I love you, Prabhu. Hey! Hey! விடுறி. இந்தா, இது நான் உன்னை அடிச்சதுக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் மேல கை வச்சிருப்ப நீ? இதுக்குதான் தராதரம் தெரியாத ஆளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான். நான் வந்த அன்னைக்கே சொன்னேன், இவெல்லாம் நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு.
எங்க என் பேச்ச கேட்டா தானே? அப்பா முதல்ல இப்பவே இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. இருமா, முதல்ல என்னன்னு விசாரிப்போம். என்ன மாமா விசாரிக்க போறீங்க? அவ அடிச்சது என் தங்கச்சிய. அடிச்சத சொன்னால ஏன் அடிச்சேன்னு சொல்லுங்க. பாயிண்ட் கரெக்டா கேட்டு. நான் பிரபு நினைச்சுதான் நான் அவளை கட்டி பிடிச்சிட்டேன். எத்தனை அடிமா அடிச்ச? ஒரு அடிதான் சார். இன்னும் 2 அடி சேர்த்து அடிச்சிருக்கணும் நீ. ஏண்டா நமக்கு 1 கொடுத்தா நம்ம 2 திருப்பி கொடுக்கணும்னு நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன்ல. வாத்தியார போய் ஒரு அடி போட்டுட்டு வா போ. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இன்னும் என்ன சின்ன பொண்ணு நினைப்பா உனக்கு? நீயும் வளர்ந்துட்ட, அவனும் வளர்ந்துட்டான். இப்ப இப்படி எல்லாம் பண்றது தப்புன்னு உனக்கு தெரியாது? ஏண்டி இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்க? இங்க நிக்காத, முதல்ல வா. வான்னு சொல்றல, வா. சத்யா எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாலும் எனக்கு தெரியுமா. நான் இங்க வரும்போது ரோட்ல ஒருத்தி என்ன அடிச்சான்னு சொன்னல, அது இவதான் அண்ணி. இவளா? ஆ. அவ எப்படி அண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா? எங்க அப்பா தான். அவருக்கு இவ ஃப்ரெண்டா. கொடுமை. அவளை சும்மா விடக்கூடாது அண்ணி. அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இன்னும் 2 நாளுக்குள்ள அவளை இந்த வீட்டை விட்டு கதறிட்டு ஓட வைக்கிறேன். குட் மார்னிங் டாட். என்னடா ஆபீஸ்க்கு இன்னும் போலியா? ஆபீஸ் தான் டாட் கிளம்பிட்டு இருக்கேன். ஆ, ஆ. வா எங்க டாட்? வாடா வா. சத்யா, 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 ஒரு நிமிஷம் வரேன் சார். வாடா வா. நான் எதுக்கு டாட்? வாடான்ற, வா வா. சத்யா, உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஆ. வாடா வா. சார். என்னம்மா நைட் நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குனேன். என்ன இது நைட்டு கீழே படுத்த? ஆமா சார், பெட்ல படுத்தேன், எனக்கு தூக்கம் வரல. எனக்கு கூட அப்படிதாம்மா. சில நாட்கள்ல பெட்ல படுத்தா எனக்கு தூக்கமே வராது, கீழே படுத்துருவேன். ஆனா இவன் இருக்கிறானே, இவன் பெட்ல படுத்தா மட்டும்தான் தூங்குவான். ஆனா சின்ன வயசுல இவனை பெட்ல படுக்கவே விட மாட்டோமா. ஏன் தெரியுமா? டாட் அது எதுக்கு டாட் இப்போ? இவனை பெட்ல படுக்க வச்சா அப்படியே உச்சா போயிடுவான். டாட் என்ன டாட் இதெல்லாம் சொல்றீங்க? என்னடா சத்யா யாரா? அவன் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானப்பா. சின்ன வயசுல இவன் காமெடி எல்லாம் பெரும் காமெடிமா. இவனுக்கு காணாவே வராது. கடைக்கு போய் கடலை மிட்டாய் வாங்கலான்னு சொல்றதுக்கு தடைக்கு போய் கடலை மிட்டாய் வாங்கி கொடுங்க டான்னு சொல்லுவான். எப்படி தச்சு போட்டாலும்மா இவனுக்கு இடுப்புல ட்ரவுசர் நிக்காது. இப்படியே கையில புடிச்சுக்கிட்டே தெரியவா. டாட் என்ன டாட் நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? டாட் போங்க டாட். சும்மா செல்லமாதாமா கோச்சிட்டு போறான். அவனுடைய கோவம்லாம் 5 நிமிஷம் கூட தாங்காது. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பையன்றதுக்காக சொல்லமா. இவனை மாதிரி ஒரு பிள்ளையை பெத்ததுக்கு
நான் கொடுத்து வச்சிருக்கணும்மா. அவ்வளோ நல்லவன். வரம்மா. எனக்கு தெரியும் சார். என்னக்கா இவ்ளோ சீக்கிரமா ஏஞ்சி சமையல்லாம் பண்ணிருக்கீங்க? நான் என்ன கேட்டேன்னு நீங்க இப்படி பாக்குறீங்க? நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கான்னு தானே கூப்பிட்டேன், அதுக்கு ஏங்கா? இல்ல, மாமாக்கு தான் உன்னை தெரியும். அவர் தான் உன்னை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாரு. அவரை கூட நீ சாரன் தானே கூப்பிட்டு இருக்க. ஆனா என்ன மட்டும் தானே உரிமையா அக்கான்னு கூப்பிட்டு இருக்க. அக்கா இதெல்லாம் ரொம்ப ஓவருக்கா. நான் எது பண்ணாலும் பிடிக்குதுன்னு இந்த வீட்ல ஆள் ஆளுக்கு சொல்லிருக்கீங்க. உங்களை நான் அக்கான்னு சொல்லாம உங்களை நான் மேடம்னு சொன்னா ஓகேவா? ஏன் இப்படி இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? உண்மையிலேயே உன்னை பாக்குறதுக்கு முன்னாடில இருந்தே உன்னை இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஏன்னா மாமா உன்னை பத்தி அவ்வளவு சொல்லிருக்காங்க எங்க கிட்ட. சோ என்னால முடியல. ஆனா அவர் சொன்ன அளவுக்குலாம் நான் ஒர்த்து கிடையாது. என்ன ஒரு சாதாரண மனுஷாவே ட்ரீட் பண்ணுங்க. ஆமா, இவ்ளோ அவசரமா யாருக்கு சமைச்சுன்னு இருக்கீங்க? அவர் ஏதோ சீக்கிரமா ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதான். அவரா? அவர் என்ன அம்மாவோட வீட்டுக்காரு. ஓ, அதுக்குதான் நீங்க இருக்கீங்களக்கா? நான் சமைச்சா அவருக்கு பிடிக்காது, அதான் அம்மாவே சமைக்கிறாங்க. ஓ, கை பக்குவம். லிஃப்ட்ல யாரும் வராம இருக்கே. பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிரும். மிஸ் ஆகுதே. அவ்வளவுதான். அம்மா, ஐயோ முடியலையே. என்ன பண்றோம்? வலி தாங்க முடியலையே. டாட் ஆல்ரெடி அந்த டீலிங் எல்லாம் பேசிட்டேன் டாட். ஹாய். ஐயோ அம்மா, சத்யா, ஐயோ, என்னாச்சு? என்னம்மா கரப்பாம்பூச்சி மாதிரி மலர்ந்து கிடக்குறடே. திரும்பி போடுறா, திரும்பி போடுறா, என்னடா திரும்பி போடுறா. சொல்றீங்க? அம்மா. சத்யா, என்னமாச்சு? என்ன கொட்டிருக்கும் போல சார். நான் தெரியாம காலை வச்சுட்டேன், வலிக்கு விட்டுருச்சு. ஐயோ, டாட், இப்போ என்ன டாட் பண்றது? 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. ஐயோ டாட், போன் மேல வச்சுட்டு போய் எடுத்துட்டு வா. நீ ஒருத்தன் போதடா. தூக்குடா, தூக்குடா, பொம்பளை புள்ளடா. நான் எப்படி டாட் தூக்குறது? என்ன பண்றா இவ? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்மள மொக்க பண்றான், அது மட்டும் எனக்கு புரியுது. எவன்டா அவன் எண்ணெய் எங்க ஊத்துறது? அதானே, யார் டாட் என்னைய ஊத்திருப்பா? நான்சென்ஸ். என்னம்மா? டேய் டேய் டேய், கை குறா, கை குறா. தூக்குடா, ஏங்க தூக்குடா. எந்திரிங்க. எந்திருமா, எங்க? எந்திருமா. எந்திரு, கால்ல பாத்து, இருக்கா? பாத்து. பாத்து, பாத்து. ஏதாவது பலமா அடிபட்டுருக்காமா? கால்லாம் நல்லா தானமா இருக்கு, பிரச்சனை இல்லையே. எந்த படுவாயோ எண்ணெய் எங்க ஊத்துறான்னு தெரியலையே. இருமா, இரு, பாத்து, பாத்து, பாத்து. ஒண்ணும் பிரச்சனை ஏய், புடிடா, புடிடா, புடிடா. ஹலோ, சொல்லுங்க. கிளம்பிட்டேன், நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நாங்க வந்துருவோம், 10 நிமிஷத்துல இருப்பேன். டேய், நான் போயிட்டு ஓகே வந்துடுறேன். டாட். நீ என்ன பண்ற? சத்யாவை பத்திரமா பாத்துக்கோ. தேவையான டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. ஓகே, ஆ? நான் கிளம்பிட்டா. ஆ. பாத்துக்குமா, பத்திரமா, பத்திரம். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் அது பாத்துக்கிறேன். ஜாக்கிரதையா இருமா. சார் பாத்து, சரி, என்ன இருக்கு, என்ன இருக்கு, நான் பாத்து, பாத்து, கிளம்புறேம்மா. இவனதாவது பண்ணணுமே. அம்மா, ஐயோ, என்னடாச்சு? என்னடாச்சு? முடியல, வலிக்குது. முடியலையா? இங்க எங்க வலிக்குது, இங்க வலிக்குது. சொல்லுங்க. இங்க வலிக்குது, இங்க. அம்மா.
ஏங்க இப்பதான் பெருசா எதுவும் அடிப்படலன்னு சொன்னீங்க. எனக்கு இப்பதானே வலிக்குது. ஆ, எங்கங்க? ஆ, இந்த கையில இங்க. இந்த கையிலயா? ஆ, சரி இங்கே இருங்க, நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். ஓகே, இங்கே இருக்கீங்களா? சரி, நான் என் ரூம்ல வெயிட் பண்றேன். ஓகே ஓகே, நான் போய் எடுத்துட்டு சரி வந்துடுறேன். வரேன் இரு. கண்டுபிடிச்சிட்டா போல. அக்கா, கொஞ்சம் இங்க வரீங்களா? என்ன ஒரு ஞானம், என்ன ஒரு அறிவு. இந்த எண்ணெயை ஊத்தி வலிக்கு விழுறதுலாம் ரொம்ப பழைய மொக்க ஐடியா. என்ன ராசாத்தி, பூங்கொடி, வெண்ணிலா மாதிரி சாஃப்டான கேரக்டர் நினைச்சீங்களோ? வெர்ஷன் 2.0. எனக்குலாம் இன்னும் வேற லெவல்ல யோசிக்கணும். அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிச்சு ட்ரை பண்ணுங்க. Excuse me. ஏங்க உங்க கை காட்டுங்க. எதுக்கு? ஏங்க ஆயின்மெண்ட் போட்டு விடணுங்க. குடு, நானே போட்டுக்கிறேன். என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கு அந்த கையில அடிபட்டிருக்கு, இப்போ இந்த கையில அடிபட்டிருக்கு. நீங்க எப்படி ஆயின்மெண்ட் போட்டுப்பீங்க? இல்ல, இதுல வலி சரியாயிடுச்சு. சும்மா சொல்லாதீங்க. அங்க நின்னு நான் பார்த்தனே நீ எப்படி வலியில துடிச்சீங்கன்னு. இப்ப நீங்க வலிக்கலன்னு சொல்லிட்டு டாடி வந்தோடனே வலிக்குதுன்னு சொல்லுவீங்க. அவர் என்ன பேட் வேர்ட்ஸ்ல திட்டுவாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க ஐ அம் டாக்டர். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இவர் பெரும் பிரபு தான். இவருக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு. ஓ, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். அப்பா ஆயிட்டீங்க. உட்காந்து எங்க வரா? இங்க யாருமே இல்லையே. பிரபு, பிரபு எங்க? அட பாவி, அன்னைக்கு அவ்வளோ சொல்லியும் சாவிய மறுபடியும் உள்ளதான் வச்சுட்டு போயிருக்கான். எடுத்துட்டு போயிடலாமா? அப்படிங்களா? ஆமாங்க, சும்மா இல்லாம நீங்க வேற ஃபாதர்னு சொல்லிட்டீங்க. அதை வெளியில உங்க சமாளிக்க கார் கிட்ட யாரையுமே காணோம். நீங்க ஏன் வெளியில வராம இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? அது இல்லைங்க, அந்த நீங்க ஃபாதர் செய்யறது எல்லாமே எனக்கு தப்பாவே இருக்கு. சாரி மேடம், தப்பு என் மேலதான். இவர்தான்
குழந்தையோட அப்பா பிரபு. ஆமா மேடம். நான் ராங்கா உங்க ஹுட்பிக்கு விஷ் பண்ணிட்டேன். அதுக்காக அவரை சந்தேகப்படாதீங்க மேடம். தப்பு என் மேலதான். சாரி மேடம். சாரி சார். இட்ஸ் ஓகே. சரி. சாரி. சேச்சா, என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு? ஆக்சுவலி என் மேல இவ்வளவு பொசிட்டிவா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. திவ்யா, அக்காக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ்ங்க. தேங்க்யூ. நான் போய் குழந்தைய பார்த்துட்டு வரேன். நீங்க வெயிட் பண்றீங்களா? இல்ல, ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ அர்ஜென்ட்டா, நான் கிளம்பணும். அதான். சரி, பாய். பாய். வாடி. பாய். வாடி. பாய்ங்க. என் காரு. அக்கா கிட்ட மாட்டிருந்தா வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பா. என்ன பண்றது? ஹலோ, சொல்லு. ஏங்க, எங்கங்க இருக்கீங்க? என் காரை காணோம். யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. சீக்கிரம் வாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். யாரும் காரை திருடுலாம் போல, நான் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஏங்க, நீங்க எங்கங்க எடுத்துட்டு போனீங்க? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் கார் சாவியா கார்லயே வச்சுட்டு போற? ஞாபகம் மறதியா? ஏங்க, அதை விடுங்க. உங்களுக்கு தான் 2 கையில அடிபட்டிருக்குல, எப்படி வண்டி எடுத்துட்டு போனீங்க? 2 கையும் இல்லாட்டியும் கார் எடுத்துன்னு வருவேன். அதான் சத்யா. உங்க ஹீரோஸ் டைலாக்லாம் ஓகே தாங்க, ஆனா அதுல ஒரு வில்லத்தனம் இருக்கு. இப்ப நான் எப்படிங்க வீட்டுக்கு வர்றது? ஆட்டோ புச்சுவா? ஆட்டோவா? ஏங்க, என் பர்ஸ் கார்ல இருக்கு. அப்ப நடந்து வா. நடந்து? ஏங்க, ஐயோ, இவளோட ஒரே டார்ச்சரா இருக்கே. குருஜியே உங்களை பார்த்து எப்படி சொன்னாருன்னு பாத்தீங்களா? உங்ககிட்ட ஏதோ இருக்கு, அதான் பார்த்ததுமே உங்களை எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுது. எல்லாருக்கும் பிடிச்ச என்ன செய்யறது? என் வீட்டுல உள்ளவங்களுக்கே பிடிக்கல. என்ன யோசிக்கிறீங்க? சச்சா, ஒண்ணும் இல்ல. மன்னிச்சுக்கங்க குருஜி, உங்களை காக்க வச்சிட்டோம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவன் வந்துட்டான் போல இருக்கு. குருஜியை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி சரி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. ஏமா? 2 பேரும் ஜோடியா முதல் தடவை வந்திருக்கீங்க, இங்கேயே நில்லுங்க. அனிதா, போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. ஆரத்தி எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த வீட்ல உனக்கு தகுதி இல்ல. ஏய், செய்யற வேலைய ஒழுங்கா செய்ய மாட்டியா? கற்பூரம் எடுத்துட்டு வா. போய் ஸ்டோர் ரூம்ல இருக்கும், எடுத்துட்டு வா. கற்பூரம் பூஜை ரூம்ல தானே இருக்கணும். எதுக்கு நம்மள ஸ்டோர் ரூம் காமிச்சாங்க? ஏதாவது பிளான் இருக்குமோ? கொஞ்ச நேரத்துக்கு உள்ளேயே கெட. அனிதா, இங்க வா. என்னம்மா?
நீ வந்து ஆரத்தி எடு. நானா? ம். நீங்களே எடுங்க. ஷோ, மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி தான் ஆரத்தி எடுக்கணும். இங்க வா, நீ எடு. இவளுக்கெல்லாம் ஆரத்தி எடுக்கணும்ன்றது என் தலை எழுத்து. சரி, உள்ள போலாம் வாங்க. வாடா, வா. ஆ, வாமா, வாங்க. வா. ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஆ, வாங்க. ம். ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. பிரபு, குருஜி, இந்தா இத பத்திரமா வச்சுக்க. இது அபூர்வமான ருத்ராட்சம். சரிங்க குருஜி. இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போக தான் நான் வந்தேன். நான் வர்றேன். சரிங்க குருஜி. ம். சண்முகம், அந்த பொண்ணு யாரு? அது நம்ம பிரபு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு குருஜி. நீங்க கொடுத்த ஜாதகம் இந்த பொண்ணு தானா? ஆமா. அந்த ஜாதகத்தை திரும்ப கொண்டு வாங்க, நான் பார்க்கணும். என்ன குருஜி, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கொடுத்து விடுங்க. ஆகட்டும் குருஜி. பூஜா, முதல்ல போய் அவளை திறந்து விட. யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். போ. என்னாச்சு? யார் உன்னை உள்ள வச்சு பூட்டினா? ம், அத நான் கேட்கணும். யார் என்ன உள்ள வச்சு பூட்டினா? என்கிட்ட கேட்டா? நான் இந்த பக்கமா வந்த சத்தம் கேட்டுச்சு. கதவு திறந்தா நீ உள்ள இருக்க. அப்படியா? ஆ. யாரோ நீ உள்ள இருக்கன்னு தெரியாம பூட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ம், ம். இது உங்க வேலை தானா? இருக்கட்டும் இருக்கட்டும், பாத்துக்கிறேன்.